Welcome to great students. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் தியரி பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி பார்க்கலாம். மாடுலஸ்னா என்ன அப்படின்னு. இப்போ மாடுலஸ்ங்கிறது என்ன? ஒரு அப்சல்யூட் டிஸ்டன்ஸ். என்ன சொல்றாங்க? is a distance of that number from the origin in the complex plane. இப்போ இந்த 3 + 4iங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தா இதோட மாடுலஸ் வேல்யூங்கிறது என்ன? மாடுலஸ் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது 5ன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன? மாடுலஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 + 4i ஈக்குவல் டு என்ன பாருங்க? 4i இஸ் ஈக்குவல் டு 5. எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஏற்கனவே இது ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்கிறோம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல என்ன? x + iy. ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல என்ன? 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் எப்போவுமே. பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸில் 3 யூனிட் மூவ் பண்ணுறீங்க, ஒய் ஆக்சிஸில் 4 யூனிட் மூவ் பண்ணுறீங்க, இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை ஜாயின் பண்ண இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஆகிடுமா? ரைட் ட்ரையாங்கிள் என்ன? சைட் ஸ்கொயர் + சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்டினியஸ் ஸ்கொயர். கரெக்டா? ஹைபாட்டினியஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைட் ஸ்கொயர் + சைட் ஸ்கொயர். அதான் போட்டிருக்கேன். இந்த ஹைபாட்டினியஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைட் ஸ்கொயர் + சைட் ஸ்கொயர். இந்த சைடு 3, இந்த சைடு வந்து 4. 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் எவ்வளோ? 25 வரும். 5 ஆன்சர். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது ஆரிஜின்லேருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்னு மெஷர் பண்ணுறதான். ஸோ அதான் இங்கே எழுதிருக்காங்க. இஃப் இசட் ஈக்குவல் x + iy then modulus of z denoted by modulus z equal to root of x square + y square. சிம்பிளி என்ன சொல்லலாம்? கிராஃபிக்கலாக அப்படி புரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன? இந்த ஸ்கொயர் + திஸ் ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் + இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ரொம்ப டெக்னிக்கலாக இருங்க. மாடுலஸ் z equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் re ஸ்கொயர் ரியல் பார்ட் ஆஃப் z ஸ்கொயர் + இமேஜினரி பார்ட் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ. சரியா? அப்புறம் கிராஃபிக்கலாக நம்ம போட்டு காமிச்சிருவோம். அங்கே பண்ணதான் இங்கே பண்ணிடுவோம். x + i எக்ஸுங்கிறது ரியல் ஆக்சஸ் டிஸ்டன்ஸ், ஒய்ங்கிறது இமேஜினரி ஆக்சஸோட டிஸ்டன்ஸ். இங்கே என்ன? இந்த ஹைபாட்டினியஸ் வந்து ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர். அப்புறம் இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணுறோம். அதை கிராஃபிக்கலி தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கணும். பின்னாடி நிறைய பாயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். லோக்கஸ் ஆஃப் த கர்வ்ஸை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த வியூஸ்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம். சரியா? இந்த கிராஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இப்போ 4 + 0iனா எங்கே இருக்கும் பாருங்க? 4ங்கிறது ரியல் ஆக்சிஸில் உள்ள டிஸ்டன்ஸ். கரெக்ட் தானே? 4ங்கிறது ரியல் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ். அப்போ ரியல் ஆக்சிஸ் மேலே 4 யூனிட் போகணும். இமேஜினரி யூனிட்ல 0 டிஸ்டன்ஸ் போட்டுரும். அப்போ பாயிண்ட் இங்கே வந்துடும். இந்த பாயிண்ட் தானே 4 + 0i. சரியா? அப்போ பியூர்லி ரியல் அப்படின்னு ஒரு நம்பர் இருந்தால், ரியலாக இருந்தால் அது எங்கே இருக்கும்? ரியல் ஆக்சிஸ் மேலே இந்த பாயிண்ட் இருக்கும். அதே இந்த பாயிண்ட்டாக என்ன இருக்கும்? இது வந்து -4 + 0i. சரியா? ரியல் பார்ட் மட்டும் இருக்கும், இமேஜினரி பார்ட் 0 ஆகிடும். அதே நீங்கள் பியூர்லி இமேஜினரி வைங்க, ரியல் பார்ட் 0 இருக்கும் பாருங்க. 0 - 4i பாயிண்ட் எங்கே இருக்கு பாருங்க? எங்கே இருக்கா? 0 - 4i. அதே இங்கே மார்க் பண்ணிங்கன்னா என்னது? 0 + 4i. சரியா? ரியல் பார்ட் 0 இருக்கும், இமேஜினரி பார்ட் மட்டும் 4. அப்போது இமேஜினரி ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரியல் பார்ட் வேல்யூ 0 இருக்கும். அதே ரியல் ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் இருந்தால் இமேஜினரி பார்ட் வந்து 0. சரி, இதில் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே கான்செப்ட் தான். 0 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர். இங்கே -4னா -4 ஹோல் ஸ்கொயர் போடுங்க. எப்படினாலும் என்ன? ஸ்கொயர் பண்ணு ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன? 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பண்ணால் ஆன்சர் மறுபடியும் 4 வந்துடும். அப்போ ஆக்சிஸ் மேலே இருக்கிறது டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது நெகட்டிவ்ல இருந்தால் ஜஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆக்கி போட்டாலே போதும். 0 + -4 டிஸ்டன்ஸ் என்ன? 4 தான் இருக்கும். இங்கே என்ன டிஸ்டன்ஸ்னா அதுவும் 4 டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் யூனிட்ல. பட் அது மேலே இது மேலே இருக்குது, இமேஜினரி ஆக்சஸில் இருக்குது. இது எங்கே இருக்குது? ரியல் ஆக்சஸ் மேலே இருக்குது. ஐ இருந்தால் இமேஜினரி ஆக்சஸ் மேலே இருக்குன்னு அர்த்தம். வெறும் நம்பர் இருந்தால் என்ன அர்த்தம்? ரியல் ஆக்சஸ் மேலே அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அங்கே ரியல் நம்பர் பிளேனில் பண்ணும்போது என்ன செய்வோம்? அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒய் வேல்யூ 0, அந்த ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் வேல்யூ 0, அதெல்லாம் படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயும் நடக்குது. ரியல் ஆக்சிஸ் மேலே இமேஜினரி வேல்யூ 0, இமேஜினரி ஆக்சிஸ் மேலே ரியல் வேல்யூ 0. சரியா? சேம் திங், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லாமே அதே நாலேஜ் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறாங்க, புதுசாக எதுவும் இல்லை. அப்புறம் இங்கே பாருங்க இன்னொரு விஷயம். இசட்டுங்கிறது 3 + 4i. இசட் பார் என்ன? 3 - 4i. கரெக்ட் தானே? இதை இசட்னு வச்சுக்கிட்டா இதை இசட் பார்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கான்ஜுகேட்டுங்கிறதுனா இட்ஸ் அ மிரர் இமேஜ்னு சொல்லியிருக்கோம். இந்த ரியல் ஆக்சஸை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். இதோட இமேஜ் தான் இங்கே கீழே இருக்கும். அதுதான் வந்து கான்ஜுகேட். அப்போ மிரர் எப்போவுமே எனக்கு சேம் சைஸில் தான் கொடுக்கும். மேக்னிஃபைங் லென்ஸ் தான் பெருசாகும். ஆர்டினரி மிரர் என்ன செய்யும்? சேம் சைஸில் தான் கொடுத்துருவோம். அப்போ இது என்ன லென்த் இருக்கோ அதே தான் என்ன இருக்கும்? இந்த லென்த்தும் இருக்கும். ஓகே, மிரர் இமேஜ் சொல்கிறதுலே அந்த மீனிங் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரியல் பார்ட் ஆஃப் ஸ்கொயர் + இமேஜினரி பார்ட் ஆஃப் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணும்போது -4 ஸ்கொயர் பண்ணும்போது +16 ஆகிடும். அதனால் என்ன ஆகுது? ஆன்சர் வந்து மாறாது, டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. சரியா? அப்போ இசட் ஈக்குவல் டு இசட் பார் ஆகிடுமா? இங்கே போட்டுருங்க பாருங்க. இசட் + x = x + iy நாலும் மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன? x² + y².
அதே இசட் பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஆகுது. அதுக்கு நீங்கள் மாடலஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க, இது ஒரு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்ன மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ணுவோம் மைனஸ் போய் மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ரெண்டையும் பாருங்க, ரெண்டுலையும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தானே. அப்போ இதுலேருந்து மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு எழுதிடலாம். இது ஒரு ரிசல்ட். நம்ம அடுத்து திரும்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடலஸில் நிறைய ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அப்போ இதை திரும்ப பார்ப்போம். சரி, அடுத்து இதில் இன்னொன்று விஷயம் கொடுத்துருக்கேன். என்ன பாருங்க, இது இசட் 3 + 4i, இசட் பார் 3 - 4i. இதனை a + b × a - b ஃபார்மேட் வரும். அப்போ என்ன ஆகும், a² - b² வரும். i² வந்து ப்ளஸ் ஆக்கிடும். அப்போ a² + b². மறுபடியும் அதே பேட்டர்னில் வருது பாருங்க. x + iy × x - iy என்ன ஆகும், x² - i² y². இந்த i² மைனஸ் போட்டால் x² + y². இது என்னது ஆக்சுவலி x² + y²ங்கிறது என்ன, இசட்டோட ஸ்கொயர். இந்த ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது ஆகிடுமா, இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் போட்டால் என்ன x² + y² தானே. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க, ஹோல் ஸ்கொயர் வந்துடும்ல. அதான் என்ன சொல்கிறோம், x² + y²ங்கிறது மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். அப்போ இன்னொரு ரிசல்ட் என்ன, இசட் × இசட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். சரியா, முடிச்சிட்டோமா. அப்போ இந்த நாலேஜ் போதும் இப்போதைக்கு இந்த மாடலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில். இன்னும் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். சரியா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.